ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் இஸ் சென்னை. ஜாயின் வித் மீ ஆல்வேஸ் தி ரியல் ஃபேஸ் ஆஃப் இந்தியா. ஸோ தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பெண்களுடைய சுதந்திரம், பெண்களுக்கு எந்த அளவுக்கு வன்முறைகள் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு இருக்கு, குடும்ப வன்முறைகள் இன்னும் அதிகமாகிட்டே இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பேசுவோம். கூட்டு குடும்பங்களில் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், துயரங்கள், மன அழுத்தங்கள் பார்த்தோம். அடுத்து அவங்க தனி குடும்பங்களில் வசித்தாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த குடும்ப உறுப்பினர்களை கணவன் மனைவியை பிரிப்பதற்காக பல என்ன சொல்கிறது அன்மெச்சூர், அதாவது முதிர்ச்சி இல்லாத மனநிலையில் இருப்பவர்கள் எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மிக கொடூரமான எண்ணங்கள் கொண்டதாக செயல்படுவாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க நேரடியாக போய் அவர்களிடத்துல ரொம்ப வளர்க்க மாட்டாங்க. அவர்களுக்கு தெரிந்த நண்பர்கள், அவங்க உறவினர்கள் அப்படின்னு மூன்றாவது நபர்களை தூண்டிவிட்டு அவர்களிடத்துல போய் அந்த பெண்ணை அசிங்கப்படுத்துவது, தவறான வார்த்தைகள் உபயோகிப்பது, இது எல்லாமே யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் தான். ஏன்னா இந்த பெண்ணை அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா, அவங்க அண்ணனாக இருந்தாலும் சரி, இல்லை மாமியாராக இருந்தாலும் சரி, நாத்தனாராக இருந்தாலும் சரி, இல்லை மனைவி, அண்ணி அப்படிங்கிற குடும்ப பந்தங்கள் ஏராளமாக இருக்கும். ஆனால் அந்த பந்தங்களுக்கு யாராவது நம்ம பிடிக்கலை, நம்மளுடைய வளர்ச்சி பிடிக்கலை அப்படின்னா அவங்க பயன்படுத்தக்கூடிய முதல் வார்த்தை என்ன அப்படின்னா, பெண்ணிற்கு தவறான உறவு, இவள் தவறானவள் அப்படிங்கிற அந்த ஒரு வேர்டு ரொம்ப எல்லா லாங்குவேஜ்லேயும் ஒரே வேர்டு தான். அதை ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு பெண்ணை வீழ்த்தக்கூடிய ஆயுதம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெண் தவறானவள்னு நம்ம நிரூபித்துட்டோம் அப்படின்னா அந்த பெண்ணும் தன்னை குறைச்சி மதிப்பெடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் என்ன பண்ணுவாங்க, குடும்ப உறுப்பினர்கள் பெண்ணிற்கு எதிராக செயல்பாடுகள் செய்வாங்க. கணவன் மனைவியை பிரிப்பதில் ரொம்ப அக்கறையாகவும் இருப்பாங்க. அதுக்காக செயல்படக்கூடியதை நான் சொல்லிட்டேன், அந்த மாந்திரிகம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, அவங்க குடும்ப உறுப்பினர்கள் வாகனங்களில் வெளியில் செல்லும்போது விபத்தை ஏற்படுத்துவாங்க. இதுக்கு உறுதுணையாக இருப்பது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சொல்லக்கூடிய அந்த கூலிப்படை. அது யார் மூலியமாக வரும் அப்படின்னா, இந்த மூன்றாவது நபர்கள் மூலியமாக வரும். ஒரு குடும்பத்தை பிரிப்பதற்கும் ஒரு பெண்களுடைய என்ன சொல்கிறது பெயரை கெடுப்பது, நற்பெயரை கெடுப்பதற்கு குடும்ப உறுப்பினர்கள் மூலியமாக மூன்றாவது நபர்களும் உடந்தையாக இருந்து பெண்ணுக்கு மன உளைச்சலை, மன அழுத்தத்தையும் அதிக அளவில் ஏற்படுத்தி அந்த பெண்ணை திருமண பந்தத்தில் வாழ விடாமல் தடுக்கக்கூடிய நபர்களும் தனி குடும்பங்களில் இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ தொடர்ந்து பேசுவோம். நன்றி.